நம்மள நிறையவே பேர் மொபைலுக்கு கண்டிப்பாக அடிக்டாக இருந்திருப்போம். ஸோ அடிக்டாகவும் இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது வழியாக நம்மளுடைய மொபைல் யூசேஜ் டைமை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஸ்டெப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் மொபைல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும், மொபைல் யூசேஜை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக் நியூஸ் அப்டேட்ஸ், நம்மளுடைய ஜாப்ஸ் பற்றின அப்டேட்ஸ், எஜுகேஷனல் பற்றின அப்டேட்ஸ், இந்த மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அவரும் ஒரு மொபைல் அடிக்டாக தான் இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலை நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கோலாக செட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் தவிர நிறையவே ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே அங்கே ஒர்க்ஸ் இருக்கும். ஸ்கூல் அப்படின்னா அசைன்மெண்ட், ஸ்டடி, சம்திங் நிறையவே இருக்கும். எக்ஸாம், டெஸ்ட் அப்படின்னு நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய முக்கால்வாசி வேலையை நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய முக்கால்வாசி வேலையை கரெக்டாக பண்ண முடியாது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ ஹோம் ஒர்க் பண்ணி கரெக்ட் டைமில் சப்மிட் பண்ணுறதாகட்டும், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாததாகட்டும், ரெக்கார்ட் நோட்டு, ஸோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் கம்பெனினா ஒரு ப்ராஜெக்ட்டை கரெக்டாக சப்மிட் பண்ணாததாகட்டும், ஸோ எல்லாமே நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால தான் பாதி ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் உங்கள் மொபைலுக்கு நீங்கள் இவ்வளோ தான் ஒரு டைம் நோண்டணும், இவ்வளோ மினிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தவிர நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும், இன்னும் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இது பெரிய அளவுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணும், அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான். இல்லைனா அப்படின்னா இது கொஞ்சம் கூட உங்களை மாற்றாது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 hour 2 hour உங்களுக்காக ஒரு கோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்டாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவையே இல்லாத இல்லது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸை டெலீட் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸை நீங்கள் டெலீட் பண்ணும்போது அந்த ஆப் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் அதை விட்டுட்டு நீங்கள் அந்த மொபைலை வச்சுட்டு வேறு ஏதாவது ஒர்க் பார்க்க போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேவையே இல்லாத ஆப்ஸ் எதுக்காக நம்ம மொபைலை வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் அதையும் டெலீட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது 3வது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு பாதி நேரம் இப்படியும் மொபைலெல்லாம் வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறதாகட்டும், ஏனி ஏதாவது ஒர்க் ஆகுது நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது, வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய கை மொபைலை டச் பண்ண தான் போகும். ஸோ அந்த மொபைலை டச் பண்ணி அப்படியே நம்ம சேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கூட நம்மளுடைய ஒர்க்கை அல்லது மொபைல்லையே குடியிருக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவையில்லாத ஆப்லேருந்து, அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வர ஆப்லேருந்து அல்லது எல்லா ஆப்லேருந்துமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைல்லையே டோ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வேணும் அப்படிங்கிற டைமில் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஃபுல் டைம் நோட்டிஃபிகேஷனே வராது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபோக்கஸ் மூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்பும் கூட இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லா மொபைல்லையுமே இருக்கும். இந்த நீங்கள் எப்போ ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் மட்டும் ஃபோக்கஸ் மோடை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதாவது நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோக்கஸ் மோட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், கால்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை ரெகுலராக யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 4வதாக என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம தனியாக ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம மொபைல் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம கண்டிப்பாக போர் அடிக்கும், அதனால நம்ம மொபைல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 4 பேர் 5 பேர் அங்கே தான் இருக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அந்த இடத்துலையும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட கண்டிப்பாக நம்ம மொபைலில் கால் பண்ணி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்திருப்போம். இப்போ நமக்கு நேரம் கிடைக்குது, நேரில் பேசுகிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அதனால நம்ம அவங்கக்கிட்டையும் பேசாமல் நம்ம மொபைல் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட கோல் வச்சுருப்போம். அந்த குறிப்பிட்ட கோலை வந்து ரொம்பவே சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தேவைப்படக்கூடிய வேற ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் வந்துடக்கூடாது. அதனால நீங்கள் அந்த யாராவது இப்போ உங்களுக்கு கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கூட யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக என்ன ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஷெட்யூலில் பிஸியாக வைங்க.
ஸோ மேக்ஸிமம் எந்த ஒரு ஃபீலிங்ஸ் ஆகட்டும், எனி அதர் ப்ராப்ளம்ஸும் ஆகட்டும், அதை மறக்கிறதுக்காக ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிஸியான ஷெட்யூல்கிட்ட ஒரு பிஸியான ஷெட்யூல்கிட்ட செட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறாங்க அப்படின்னா, அவங்க எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு குவாட் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த மொபைல் யூசேஜ். ஸோ நீங்கள் உங்களுடைய டேயில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறீங்க, அடுத்தடுத்து இவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக மொபைல் பக்கமே போக மாட்டீங்க. ஸோ எனக்கு ஒர்க்கே இல்லை, நான் வெட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் மொபைலில் எடுத்து யூடியூப் பார்க்குறதாகட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்குறதாகட்டும் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஷெட்யூல்ட முடிஞ்ச வரைக்கும் பிஸியாக வைக்க ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.